வணக்கம், இது வாய்மை பேச்சு. நான் உங்கள் நண்பன் பூர்ணச்சந்திரன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்க்குறோம், ஒவ்வொரு கட்சியை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் நடிகர் தானே நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஒரு அரை நூற்றாண்டு காலம் அரசியல் தன்னோட தான் வச்சுருந்தார். இவர் கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை இவர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவார், இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாரு, இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் அவரை வச்சு டிபேட்டு 25-30 வருஷமாக அவரை வச்சு தான் அரசியல் நடந்திருக்கு. பல நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. சில பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, சில பேர் தோல்வி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இவர் கட்சி தொடங்கினாரா இல்லையாங்கிறது நம்ம வரும் காணொலிகளை பார்க்கலாம். ஆனால் இவர் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாராங்கிறதே ஒரு பெரிய டிபேட்டாக இருந்தது. இவர் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரளயமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்கள் 1950 டிசம்பர் மாதம் 12 பிறந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகாவில் பிறந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தார். பாலச்சந்திரன் மூலமாக அபூர்வ ராகங்களில் வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அபூர்வ ராகங்களில் ஒரு சின்ன கேரக்டர்னாலும் அவர் அடுத்து பண்ண படம் 3 முடிச்சு அதில் பண்ண சிகரெட் ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அது பல ரசிகர்களை ஒரு பக்கம் ஈர்த்துச்சு. இதுக்கு முன்னாடி வில்லன் நடிகர்கள்லாம் அதை நம்பியார், PS வீரப்பாவெல்லாம் பார்த்தா ஜனங்க பயப்படுவாங்க. ஆனால் ஒரு வில்லன் நடிகரே மக்கள் அவ்வளோ கொண்டாட செஞ்சது திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான். அதுக்கப்புறம் அவர் பண்ண 16 வயதில் படம், அப்புறம் காயத்ரி, 3 ஆடுபுலி ஆட்டம், இந்த மாதிரி ஒரு வில்லன் நடிகராக வந்திருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படி போன படம் பார்த்தீங்கன்னா, போனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் வந்தது. அதை சிவகுமார் ஹீரோ, இவர் செகண்ட் ஹீரோ நடித்தார். அது வரைக்கும் அவர் ஒரு வில்லனாக பார்த்த ஜனங்க ஒரு செகண்ட் ஹீரோவா, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக, ஒரு பலதரப்பட்ட ஒரு பாராட்டுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் பைரவின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த பைரவி படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு லாவகமாக அப்படி கையில் பிடிச்சி அவர் சும்மா தலையில் தட்டி சும்மா ஸ்டைலாக பண்ணுவார். கிட்டத்தட்ட இந்த ரஜினிகாந்தோட அந்த பாம்பு சென்டிமெண்ட்டே அந்த படத்துலேருந்து தான் வரும். அது மட்டும் இல்லை, அது வரைக்கும் அவர் ரஜினிகாந்தாக இருந்தவர். அன்று முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்றைக்கி தான் பேனர்லாம் போட ஆரம்பித்தாங்க. அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பட்டம் கிட்டத்தட்ட கலைப்புலி தானு அவர்கள் பைரவின்னு ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் தான் அவர் போட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு அழகாக டைட்டில் கொடுத்து, அந்த சூப்பர் ஸ்டார் தான் இன்னைய வரைக்கும் அடுத்து வர நடிகர்கள் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்புறம் 1980 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்தது. நிறைய பத்திரிகையாளர்கள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டாருன்னு இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்களில் கொஞ்சம் தோய்வாக இருந்தவருக்கு 1980க்கு அப்புறம் பில்லான்னு ஒரு படம் வந்தது. அவர் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் ஒரு நெக்ஸ்ட் லெவல், ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு மேலே எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்துல அவர் கிட்டத்தட்ட பூஸ்ட் ஆகுது. அப்புறம் நல்லவனுக்கு நல்லவன், 6லேருந்து 60 வயது வரை இந்த மாதிரி பல வெற்றி படங்கள் கொடுத்தாரு. முரட்டுக்காலை, இப்படி பல ஹிட்டுகள் போயிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷமா அவர் கிட்டத்தட்ட ஒரு நடிகராக இருந்தார். எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்துல அவர் தன்னை எலிவேட் பண்ணி நம்பர் 1 ஸ்டாராக வந்தார். ஒரு 90 காலகட்டம் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகராக தான் இருந்தார். அவர் 1990 காலகட்டத்துக்கு அப்புறமா அண்ணாமலைன்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் ஒரு நிறைய அரசியல் வசனங்கள் பேசுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மேடையில் பார்க்கும்போது காந்தி இது பேசுறீங்க, எங்களை பார்த்து கூட கும்பிடு போடுறீங்க, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்கன்னு பேசுறதும், அப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக்ல இன்று முதல் நீ அண்ணாமலையை நண்பனா பார்த்த, நீ இனிமேல் எதிரியா பார்ப்ப அப்படின்னு சொல்ற அந்த வசனங்கள்லாம் கிட்டத்தட்ட அப்போ இருந்த ஆளுங்கட்சியை தாக்கி பேசினார்னு சொன்னாங்க. பல விமர்சனங்கள் அது மேலே வந்தாலும் அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அப்புறம் 93-94 கட்டலாம் வீரா, உழைப்பாளியின் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் வருது. அந்த மோதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 2 பேரோட வீடும் கிட்ட போயஸ் கார்டனில் இருக்கு. கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் வீடும் ஜெயலலிதா வீடும் அருகருகே இருக்கு. ஜெயலலிதாவோட கான்வாய் வரும்போதெல்லாம் ரஜினிகாந்த் அவருடைய வண்டியை நிறுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் சரி, அவர் ஷூட்டிங் போனாலும் சரி, அவரோட வண்டி நிறுத்தப்பட்டுச்சு. இதனால ஒரு நாள் ரொம்ப டென்ஷனான ரஜினிகாந்த் என்ன பண்றாருன்னா, ஜெயலலிதா கான்வாய் வரும்போது அவர் பாட்டு கார்லேருந்து அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட ஜனங்கள்லாம் ரஜினிகாந்த் வந்துட்டான்னு ஆர்ப்பரிச்சு ஓடினாங்க. இந்த சீன் நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம். லூசிஃபர்ல மோகன்லாலோட வண்டியை போலீஸ்காரங்க மறிப்பாங்க. அப்போ உடனே மோகன்லால் கார்லேருந்து இறங்கி நடந்து வந்தோடனே அப்படி ஜனங்கள்லாம் பின்னாடி ஓடுவாங்க. பார்த்தீங்களா? இந்த சீனை நான் ரஜினிகாந்த் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் நான் பண்ணேன்னு சொல்லி திரு பிருத்திவிராஜே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அவர் நடந்து வரும்போது சிஎம் கான்வாய் நின்று போச்சு. அப்போ ஜெயலலிதா ஏன் கேட்கும்போது ரஜினிகாந்த் அப்படி நடந்து வராருன்ற விஷயம் தெரிஞ்சோடனே அப்போவே கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரு குட்டி மோதல்கள் வருது. அந்த மோதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து வருது. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு திரைப்பட நகரம் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த திரைப்பட நகரத்தில் அங்கேயும் ஒரு சர்ச்சையும் வெடிச்சிச்சு. ஜெயலலிதா அவர்கள்லாம் மேடையில் உட்காடுறாங்க. திரு நடிகர் திலகம் சிவாஜி கீழே அமர வைக்கப்படுகிறார். இதனால கிட்டத்தட்ட அப்போ ஒரு சர்ச்சை வந்துச்சு. ஏன்னா நடிகர் திலகம் என்பது நடிப்புக்கு இலக்கணமானவர், செவாலியர் அவார்டு வாங்கினவர். இந்த மாதிரி ஒரு நடிப்புனாலே சிவாஜி தான். ஆனால் சிவாஜி கீழே உட்கார வச்சுட்டு ஜெயலலிதா மேலே
மேலே இருக்கிறத வந்து கிட்டத்தட்ட பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாலும் ஆனால் தைரியமாக யாரும் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட இப்போ சர்ச்சையாகவே இருக்குது. அப்புறம் சிவாஜி வந்து செவாலியர் அவார்டு வாங்கும்போது ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாரு, நீங்கள் திரைப்படம் நகரம் ஆரம்பிக்கும் போது சிவாஜி அவரை கௌரவிக்கல, அந்த தப்பு நீங்கள் இப்போ சரி செஞ்சிட்டீங்கன்னு ரஜினிகாந்த் ஓப்பனாக டேரிங்காக ஜெயலலிதா முன்னாடி சொன்னோன்னே அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு வெடிக்குது. அதுக்கப்புறம் பம்பாய்னு ஒரு படம் வருது. அந்த பம்பாய் படம் வரும்போது மணிரத்னம் வீட்டில் ஒரு குண்டு வெடிக்குது. பாஷா படத்தோட ஆடியோ லான்ச்சில் மணிரத்னம் வீட்டில் குண்டு வெடிச்சதை பற்றி கடுமையான கண்டனத்தை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிக்கிறாரு. இது ஆளுங்கட்சி அவர்கள் உடனடியாக கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அப்போ இருந்த ஆளுங்கட்சி மேலே கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு. இதன் வெளிப்பாடு ஆர் எம் வீரப்பன் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் ஆர் எம் வீரப்பனும் இருந்திருக்காரு. அது வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காத காரணத்தால் ஜெயலலிதாவோட கடும் கோபத்தால் ஆர் எம் வீரப்பன் அமைச்சர் நீக்கப்பட்டது ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை உண்டு பண்ணிச்சு. இப்படியே ரெண்டு பேருக்கும் மோதல் போக்கு போகும்போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் நிறைய கருப்பு பணம் வாங்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன சர்ச்சை வெடிச்சிச்சு. அப்போது ரஜினிகாந்த் ப்ரெஸ் மீட்டில் அழகாக சொல்கிறாரு, ஆமாம் நான் கருப்பு பணம் வாங்கினேன், முன்னாடி நான் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிருக்கிறேன், இப்போ நான் வாங்குறதே இல்லைன்னு டேரிங்காக அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, 96 தேர்தலில் மட்டும் அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டேரிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஜெயலலிதாக்கும் ரஜினிக்கும் மோதல் போக்கு கடுமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 96 தேர்தலில் ஒரு ஓப்பனாக திமுக தமாக கூட்டணிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. தேர்தலும் நடக்குது. இந்த போஸ்டர்லேயே கிட்டத்தட்ட ரஜினியோட ஆசி பெற்ற வேட்பாளர்னு சொல்லி திமுக காரங்க போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தமாகாக்கு சைக்கிள் சின்னம் கொடுக்கப்படுகிறது. அந்த சைக்கிள் சின்னம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் அவர் ஓட்டுவார்ல சைக்கிள், அந்த சைக்கிளையே அவர் அந்த சின்னமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதன் பயன் திமுக தமாக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறுகிறது. அதிமுக படுதோல்வி சந்திக்குது. அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா பர்கூர் தொகுதியிலே படுதோல்வி சந்திக்கிறாங்க. இப்படியே 97, 98 காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தாலும் அருணாச்சலம்னு ஒரு படம் வரும். ஒரு வெள்ளை ஜிப்பா, ஒரு வெள்ளை துண்டு, ஒரு கருப்பு கண்ணாடிலாம் போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி, அப்புறம் ருத்ராட்சத்தை சின்னமாக வச்சுட்டு இருக்க மாதிரி, கட்சி சின்னமாக வச்சுட்டு இருக்க மாதிரி பிரச்சாரம் பண்ணி அரசியலுக்கு வர மாதிரியெல்லாம் அவர் வந்துட்டு அந்த பாடல்லாம் வரும். சிங்கம் ஒன்று புறப்பட்டது எல்லாம் ஒரு பாட்டெல்லாம் வரும். இந்த பாட்டு வந்து அப்போ வந்து ரஜினிகாந்த் அரசியல் கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவார், அவர் கண்டிப்பாக அரசியலில் ஜெயிப்பார், கட்சி தொடங்குவார், முதலமைச்சராவான்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எந்த விதமான அரசியல் நிலைப்பாடுகள் இல்லைனாலும் படையப்பான்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீலாம்பரிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்து பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுவார். இது கிட்டத்தட்ட ஜெயலலிதாவை தான் அவர் தாக்கி பேசினாருன்னு அப்போ எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அவர் எந்த விதமான சினிமா பற்றின செய்திகளும் இல்லை, அரசியலை பற்றி அவர் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ஒதுங்கி தான் இருந்தார், இமயமலை ஆன்மீகமாக இருந்தார். பாபான்னு ஒரு படம் வருது. அந்த பாபா படம் வெளியீட்டுக்கு முன்னாடி அவருடைய ஆதர்ச நாயகன், அவர் சின்ன வயசுலேருந்து அவருக்கு ராஜ்குமார்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய மறைந்த புனித் ராஜ்குமாரோட அப்புன்னு ஒரு படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறுகிறது. அதுக்காக அவர் கர்நாடகா போகிறாரு. அந்த கர்நாடகாவில் தன்னுடைய ஆதர்ச நாயகனை திரு வீரப்பன் கடத்தி வச்ச கதை எல்லாருக்கும் தெரியும். அங்கே போயிட்டு வீரப்பனை கடுமையாக பேசுகிறாரு. வீரப்பன் வந்து அரக்கன், அவனை சம்ஹாரம் பண்ணணும் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. இந்த பேச்சு பாமகவினரை கடும் கோபம் கொள்ள வச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அவர் அப்புறம் ராமதாஸ் அவர்கள் வந்து பாபா படத்தை சிகரெட் பிடிக்கிறாரு, மது அருந்தரமாக காட்சி வைக்கிறாரு, இளைஞர்களை வந்து தப்பான ஒரு வழி நடத்துகிறாரு. இப்படி பலதரப்பட்ட மோதல்கள் அதிகமாகிட்டு இருக்கும்போது வட மாவட்டங்களில் பாபா படம் வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை செஞ்சாங்க. தியேட்டர் ஓனர்ஸ்கள் மிரட்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படப்பொட்டிகளும் தூக்கிட்டு ஓடினாங்க. இது வந்து ஒரு பாபா படத்துக்கு பெரிய டிராபேக்காக இருந்தாலும் பாபா படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக இருந்தது. அதில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வசனம் ஒன்று பேசுவார், இப்போ ராமசாமி ஒன்று கூப்பிட்றாரு அப்படின்னோடனே, அது இப்போ ராமசாமி கூப்பிட்றாருன்னொடனே ஸ்டைலாக வந்து அந்த மாடியிலேருந்து பைக்கில் எகிரி குதிச்சுட்டு அந்த அவர் ஒருத்தனை பார்த்து கேட்பார், எந்த வீடு ராஜா, சவுகார்பேட்டா சைதாப்பேட்டான்னு கேட்பார். அது ஒரு அரசியல் தலைவரை அவர் மீன் பண்ண மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச போதும் அவர் கொஞ்சம் அப்புறம் ஒரு காவேரி பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாரு. அப்புறம் 1 கோடி ரூபாய் நதிநீர் இணைப்புக்காக அவர் கொடுத்தாரு. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. 2004 பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்போ ரஜினிகாந்த் அந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்டில் பாமக போட்டியிடுற அனைத்து பாராளுமன்ற தொகுதியிலும் அவர் வாக்களிக்காதீங்க, அவருக்கு நாங்கள் எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், ஆனால் அவங்க இருக்கிற திமுக கூட்டணிக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம், எங்களோட எதிரி பாமக தான் சொல்லி நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஓப்பனாக கொடுக்கலனாலும் ஒரு மறைமுக ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் 96 நடந்த அந்த மேஜிக் 2004 நடக்கல. பாமக அனைத்து தொகுதியும் வெற்றி பெறுகிறது. அது மட்டும் இல்லை, திமுகவும் 40க்கு 40 சீட்டையும் வெற்றி பெறுகிறது. அப்படியே ஒரு 2 வருஷம் எந்த விதமான அரசியல் நிலைப்பாடுகள் இல்லை. பாபா பட தோல்வி, பலதரப்பட்ட விமர்சனங்கள் ரீதியாக அவர் கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் சந்திரமுகின்னு ஒரு படம் வருது. அந்த சந்திரமுகி தான் நிரந்தர சூப்பர் ஸ்டார்னு நிரூபித்தார். அதுக்கப்புறம் சிவாஜி வருது. இப்படி அப்படியே ஒரு கேரியர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் வர விஷயம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஆமாம், அப்போ வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தும் போது அது கர்நாடகாவில் இருக்கிற பல கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா திரையுலக
நடிகர்கள் சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், அப்போ இருந்த விஜயகாந்த், சரத்குமார் எல்லாரும் வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது முன்னாடி பேசுகிற சத்யராஜ் கிட்டத்தட்ட ரஜினிகாந்தை ஒரு ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. இங்கே நான் யார் பேரை சொன்னால் விசில் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு பேரை சொன்னால் நான் நாக்கை பிடிங்கிட்டு சாவேன் அப்படின்னு ரொம்ப கடுமையாக ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணுறாரு. கடைசியாக பேச போகிற ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாரு, அவர் என்ன எதிர்வினை ஆற்ற போகிறான்னு பார்த்தா ரஜினிகாந்த் வந்து பேசும்போது இந்த மாதிரி போராட்டம் பண்றவங்கள உதைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னோடனே அது கர்நாடகாவில் மிகப்பெரிய பிரளயம் ஆகுது. அவரோட குசேலன் பட வெளியீட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. அப்போ இருந்து அங்கே கர்நாடகாவில் இந்த அமைப்பு காரணமாக, அழுத்தம் காரணமாக கர்நாடகாவில் குசேலன் படம் தடை செய்யப்படுகிறது. அப்புறம் ரஜினிகாந்த் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட் இல்லை, அது வந்து ஒரு செல்ஃப் ரெக்கார்டட் ஒரு வீடியோ மாதிரி. இந்த மாதிரி நான் கர்நாடகா மக்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்க கூடாது, இதுக்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டிலும் அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் கர்நாடகாவில் அந்த படம் வெளியீடு தடையெல்லாம் நீக்கி அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்படியே அவர் மேலே அந்த விமர்சனங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் மக்கள் அதை மறந்தாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி படம் வந்தது, அது ஒரு மாபெரும் வெற்றி. அப்புறம் லிங்கா தோல்வி, அப்படி மாறி மாறி அவர் வந்தாலும் ஒரு 2015க்கு மேலே அவர் நடித்த கபாலி படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை போட்டுக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஒரு ஹிந்து ஐடியாலாம் காட்டுவாரே தவிர அவர் எந்த ஜாதியையோ எந்த மதத்தை தூக்கி பேச மாட்டார். ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட தலித் அரசியலை பற்றி பேசின படம். இது பல பாராட்டுகளும் பல விமர்சனங்களும் ரஜினிகாந்த் மீது வந்தது. 2016 ஜெயலலிதா இறந்த உடனே அப்புறம் கலைஞருக்கும் கொஞ்சம் உடல்நிலை குன்றிய நிலையில் அரசியல் வெற்றிடம் வருதுன்னு பல விமர்சனங்கள் வந்தாலும் இவர் வந்து ஒரு ரசிகர் மன்ற ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிற ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, போர் வரும் அப்போ பார்த்துக்கலாம், ஆண்டவன் இருக்கான்னு சொல்றாரு. அவர் அரசியலுக்கு வர போறாரு, இந்த வெற்றிடத்தை நிரப்ப போறாருன்னு ஒரு பலதரப்பட்ட ஆருடம் சொல்லப்பட்டுச்சு. அதே டிசம்பர் மாதம் இறுதியில் இதே மாதிரி ரசிகர் மன்ற மாநாட்டை கூட்டுறாரு, எல்லாரோடையும் போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்போ அவர் பேசுறாரு, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, 234 தொகுதியில் நம்ம போட்டியிடுறோம்னு அவர் ரொம்ப ஆணித்தனமா பேசினோடனே தன்னோட அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்தி அந்த புத்தாண்டை ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டு வாழ்த்தா கொடுத்தாரு. அப்புறம் அவர் அரசியல் பிரவேசம், அப்புறம் ஒரு காலான திருப்பி ஒரு தலித் அரசியல் பற்றின படங்கள் எடுத்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சட்டை போட்டிருப்பாரு. அப்போ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம், இப்படி பல விஷயங்கள் பேசினார். இவர் வந்து பிஜேபியா, ஏன்னா அந்த பேட்டியில் சொல்லுவார் ஆன்மீக அரசியல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பிஜேபி தான் ஒரு பின்னாடி பேக்கிங்கில் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த டைமில் இவர் காலான ஒரு படம் பண்ணுறாரு. அதில் கருப்பு சட்டை போட்டு கம்யூனிசம், கார்ல் மார்க்ஸ், அதே மாதிரி பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் பேசும்போது நான் பிஜேபி ஆள் கிடையாது, நான் வந்து ஒரு சராசரி மனிதன், நான் ஒரு எளிய அரசியல் தான் பண்ணுறேன், நான் பொதுவான அரசியல் எல்லாருக்குமான அரசியல் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த படத்தில் அவர் பேசின ஒவ்வொரு வசனங்களும் பல கண்டனங்கள் வந்தாலும் பல பாராட்டுகளும் அவருக்கு வந்தது. இப்படியே போகும்போது அவர் அடுத்த சம்பவம் ஒன்று நடக்குது. அதுதான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூடு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக ஒரு தூத்துக்குடி போறாரு. அங்கே ஒருத்தன் கேட்குறான், நீங்கள் யாருன்னு கேட்குறான். நான் தான் ரஜினிகாந்த் பண்ணுறாரு. ஒரு சின்ன சர்ச்சை அங்கே வெடிக்குது. அப்புறம் தூத்துக்குடியிலும் சின்ன ஏர்போர்ட்டுக்கு அவர் வராரு. இது வரைக்கும் நம்ம ரஜினிகாந்தை வந்து ரொம்ப சாந்தமாக பேசுவார், ஒரு அழகாக பேசுவார், ரொம்ப கோவப்பட மாட்டார், எமோஷன் அவ்வளோ ப்ரெஸ் மீட்டில் காட்டாத ஒரு ரஜினிகாந்த். அன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷத்தை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அந்த தூத்துக்குடி போராட்டத்தில் சமூக விரோதிகள் வந்தாங்க, அவங்க தான் போலீஸ் அடித்தாங்க, அது எனக்கு தெரியும்னு சொல்லி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து வேற ஏதாவது கேள்வி அப்படின்னு அவர் கேட்ட அந்த டோன்லாம் பார்க்கும்போது ரஜினிகாந்த் தான் அவருன்னு இவ்வளோ இப்படி பேசுறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு கண்டனங்கள் வந்தாலும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான மன்னிப்பையும் அவர் கேட்டுட்டாரு. அப்புறம் சாதாரணமாக அந்த களங்கள் போய்கிட்டே இருக்கு. இப்படி அவருடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் போயிட்டு இருந்தால் 2019 பேட்ட படம் வருது. அந்த படமும் ஒரு வெற்றி அடையுது. ரஜினி மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்திக்கிறது, அப்புறம் பிரஸ் மீட் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து காவி கலர்ல திருவள்ளூர் போட்டோலாம் பிஜேபி காரங்க போட்டோன்னே திருவள்ளூரும் மாட்ட மாட்டேன் நானும் மாட்ட மாட்டேன்னு ஸ்டைலா சொல்லி அவர் ஸ்வாக்லேயே அவர் போறாரு. 2020 வருது. அப்போ தர்பார் படம் வருது. தர்பார் படம் ஒரு தோல்வி படமா அமையுது. அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு ஒரு பிரஸ் மீட் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த பிரஸ் மீட்ல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி தான் பேச போறாரு. அரசியல் அறிவிப்பு வரப்போகுதுன்னு ரசிகர்கள் மட்டும் இல்ல மொத்தம் மீடியா தமிழ்நாடுமே அவர் என்ன பேச போறான்னு காத்திருந்தாங்க. ஆனா அவர் அங்க சொன்னது, எழுச்சி வரட்டும், நான் வரேன், அந்த எழுச்சி எங்ககிட்ட காட்டுங்க, ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவர் சொன்னோன்னே கிட்டத்தட்ட ரசிகர்கள் இவர் என்ன சொல்றாரு, இவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, இவர் அரசியலில் நம்மளை குழப்புறாரா அப்படி இப்படின்னு ஒரு பலதரப்பட்ட குழப்பங்கள்
விமர்சனங்கள் நிலவி இருந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில். அப்புறம் கொரோனா பொது முடக்கம் வருது. கிட்டத்தட்ட 2021 பேரவைத் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது. இன்னும் ரஜினி மக்கள் இயக்க கட்சி ஆரம்பிக்கலை, எந்த பணிகளும் சரியாக தொடங்கலைங்கிற நிலைமை போகும்போது ஒரு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஒரு சின்னதாக மருத்துவ அறிக்கை வருது. இந்த மாதிரி ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை, நிறைய ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவரால் அரசியல் பணிகள் செய்ய முடியாது, அதையும் மீறி செஞ்சால் அவர் கொரோனா மாதிரி ஏதாவது நோய் தொற்று வந்தால் அவர் இறக்க நேரிடும், அவரோட உடல்நிலை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு மருத்துவ அறிக்கை ஒன்று வருது. ஆனால் ரஜினிகாந்த் சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மருத்துவ அறிக்கையை நான் வெளியிடலை, ஆனால் அந்த மருத்துவ அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள் உண்மை அப்படின்னு சொன்னார். இது கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கெல்லாம் இவர் அரசியலுக்கு வரமாட்டார், இவர் நம்மளை குழப்பறாரு, இவர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அர்ஜுனமூர்த்தி, ரஜினிகாந்த் எல்லாம் போயஸ் கார்டனில் ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வருவது உறுதி, இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை, எல்லாத்தையும் மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம்னு சொல்லிட்டு ஸ்டைலிஷாக ஸ்வாக் பண்ணி நான் அரசியல் கட்சி எப்போ தொடங்குறேங்கிறது டிசம்பர் இறுதியில் சொல்கிறேன், கட்சியை நான் ஜனவரி மாதம் அறிவிக்க போகிறேன், அதோட டேட்டை நான் டிசம்பர் இறுதியில் சொல்கிறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட ரசிகர்கள் அவருக்கு அரசியலுக்கு வந்துட்டார், அவர் அரசியல் கட்சிக்கு அவர் தயாராகிட்டாங்க, ரொம்ப ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் சொன்னார். அவர் கமலஹாசனுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கும்போது அவர் சொன்னார், 2017 இபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆவாரா, அப்போ ஒரு அதிசயம் அற்புதம் நடந்தது, 2021 கண்டிப்பாக ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும்லாம் சொன்னார். இப்படி பலதரப்பட்ட ஆர்வங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட ரசிகர் மன்றங்கள்லாம் ரொம்ப விரைவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கட்சி அறிவிப்பு வரும் டிசம்பர் இறுதியில், ஜனவரியில் எப்போ ஆரம்பிக்க போகிறாரு, கட்சி பேர் என்ன அப்படி இப்படின்னு ரொம்ப இருந்துச்சு. அவரோட சின்னம் என்ன, கிட்டத்தட்ட ஆட்டோ சின்னம்லாம் அவருக்கு அலாட் பண்ணியிருக்காங்கலாம் சொன்னாங்க. அப்படிலாம் ரொம்ப ஜனங்கள்லாம் ரொம்ப ரசிகர்கள் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்த நேரத்தில் அவர் அண்ணாத்த பட ஷூட்டிங்காக ஹைதராபாத் போகிறாரு. அந்த அண்ணாத்த பட ஷூட்டிங்கில் சில பேர் கொரோனா தொற்று ஏற்படுது. உடனே ரஜினிகாந்த் தன்னை தனிமைப்படுத்திக்கிறாரு. அப்புறம் கொரோனா பரிசோதனை செய்கிறாரு. அந்த கொரோனா பரிசோதனை நெகட்டிவ் வந்தாலும் ஒரு குவாரண்டைனில் இருக்காரு. அந்த சொன்னாருங்களா டிசம்பர் இறுதியில் நான் அறிவிப்புக்கு சொல்கிறேன்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ அறிக்கை வருது. அது கூட அவரும் அறிக்கை கொடுக்குறாரு, இந்த மாதிரி தனக்கு உடல்நிலையை சப்போர்ட் பண்ணாது, என்னால் பிரச்சாரத்துக்கு வர முடியாது, நான் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இந்த உடம்பால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது, இது ஆண்டவன் எனக்கு கொடுத்த எச்சரிக்கை, அதனால் நான் அரசியலில் வரல, நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன்னு ஆணித்தனமாக சொன்னது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. அது மேலே பல விமர்சனங்கள், பல கோபங்கள், பல கண்டனங்கள் வந்தாலும் அது காலப்போக்கில் மக்கள் அதை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாத்த படம் வருது, அதுவும் ஒரு தோல்வி படமாக அமையுது. அப்புறம் ரஜினிகாந்த் மேலே கொஞ்சம் விமர்சனங்கள் அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருந்தாலும் ஜெயிலர் படம் மிகப்பெரிய ஒரு 500 கோடிக்கு மேலே சக்ஸஸ் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாயகனாக நடித்து கூலி படம் வந்திருக்கு. அவர் 50 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காரு. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தாவேக்கால பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் சொல்கிறாரு, 2021 திமுக மிரட்டினத்தினால தான் ரஜினிகாந்த் அரசியல் வராமல் போனார் அப்படின்ட்டு. ஆனால் என்னுடைய கருத்து, ஒரு அரசியல் வருவது, கூட்டணி வைக்கிறது, அது அவங்களுடைய விருப்பம். இது யார் இவர் சொல்கிறதுக்கு? இப்படி போயிட்டு இருக்கும் பல ஆதவ அர்ஜுனுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்கள் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனே மன்னிப்பும் கேட்டார். அதுக்கு ரஜினி ஆற்றின எதிர்வினை காலம் பேசாது, ஆனால் கண்டிப்பாக பதில் சொல்லும் சொன்னார். இப்படியே ரஜினிகாந்தோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய கோச்சடையான் படத்தில் ஒரு வசனம் வரும். அந்த வசனம் என்னன்னா, வெறும் மண்ணை ஆள்பவன் மன்னன் இல்லை, மண்ணில் வாழும் மக்கள் மனதை ஆள்பவன் தான் மன்னன். ரஜினிகாந்த் அரசியல் அவர் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் திரையுலகை பொறுத்த வரைக்கும் அவர் தான் என்றைக்குமே மன்னன். இது போன்ற பல காணொளிகளை பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.